நமஸ்காரம். கணேச பஞ்சரத்னம் ஒரு 3 ஸ்டான்ஸா முடிச்சிருக்கு. இப்போ 4வது பார்க்கலாம். போன தடவை முடிக்கும்போது கிருபாகரம், க்ஷமாகரம், முதாகரம், யசஸ்கரம், மனஸ்கரம், நமஸ்கிருத்தாம், நமஸ்கரோமி பாஸ்வரம்னு முடிச்சோம் இல்லையா? அடுத்தது பார்ப்போம். இது கணேச பஞ்சரத்னம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், நிறைய கேட்டிருக்கோம். அதுவும் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோடது விடாத காலங்காத்தால் எல்லாரும் நிறைய பேர் இதை போடுவா. அதனால தான் இதுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுவோன்னு தோணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 4வது இதை பார்க்கணும். 4வது ஸ்டான்ஸா. அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரம் தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம். ஆர்த்தினா கஷ்டங்கள், மனக்கஷ்டம். ஆர்த்தின்னு பேர் வச்சு கூப்பிடுற எல்லாரும் அது ஆர்த்தி இல்லை ஆர்த்தி, அழுத்தமாக சொல்லணும். ஆர்த்தின்னு சொல்லணும். இல்லைன்னா ஆர்த்தின்னா கஷ்டம்னு அர்த்தம். இல்லைன்னா ஆரத்தி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஆரத்தின்னா மனதுக்கு மிகவும் இனிமையானவள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. ஸோ இங்கே அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம். மார்ஜனம்னா துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, துடைச்சி சுத்தம் பண்ணுறது. என்ன பண்ணுறாரு அவர்? அகிஞ்சன. கிஞ்சனா கொஞ்சம், அகிஞ்சனா கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். அதாவது மகா ஏழை தரித்திரர்களாக இருக்கிறவாளுடைய துக்கத்தை தொடச்சி எரிஞ்சு விடுறாராம். அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துடுறார், துடைத்து விடுகிறார். அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம் சிரம்தன உக்தி பாஜனம். சிரம்னா ரொம்ப நாள், சிரஞ்சீவி அப்படிங்கிறோம் இல்லையா? ரொம்ப லாங் லைஃப், தீர்காயுசா இருங்கிறதுக்கு சிரஞ்சீவியா இரு அப்படிங்கிறோம். அதே தான் சிரம் தனோக்தி பாஜனம். பல வருஷங்களாக, பல காலமாக இவரை பற்றி ஜனங்களும் முனிவர்களும் எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கலாம். பாஜனம்னா அந்த பாத்திரம். அவர் அந்த புகழுக்கு உரியவர். எவ்வளவோ வருஷ காலமாக எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் எல்லாரும் புகழறது எல்லாத்துக்கும் அவர் அதுக்கெல்லாம் முரித்தானவர். பாஜனம். சிரம் தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம். புராரினாக்க சிவபெருமான். முப்புறத்தை எரித்தவர். புற அரி. அரினா எனிமி, டிஸ்ட்ராயர் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ புறம், முப்புறத்தை எரித்ததுனால சிவனுக்கு பேர் புராரி. புராரி பூர்வ நந்தனம், முதல் குழந்தை. நந்தனம் குழந்தை. புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம். முன்னாலே ஒரு இடத்துல பார்த்தோம், நமட் சுராரி நிர்ஜரம்னு பார்த்தோம். ஸோ இங்கே அகைன் திருப்பியும் சுராரின்னு வருது. சுராரின்னா அசுரர்கள். அசுரர்களுடைய கர்வம், அகந்தையை சர்வணம் அழித்து விடுவார். சர்வணம்னா சமைச்சு துப்பி எரியறதுன்னு அர்த்தம். சர்வணம்னாக்க ஸோ அசுரர்களுடைய கர்வத்தை அழிப்பவர், அதான் அர்த்தம். சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்ச நாச பீஷணம். இந்த பிரபஞ்சம் அழியும் போது ஒரு பயங்கரமான உருவத்தோட இருப்பாராம் அவர். பீஷணம்னா பயத்தை உண்டாக்கக்கூடியவர். பிரபஞ்சம் அழியும் போது, இந்த பிரபஞ்சம் உருவாகும், திரும்பி கொஞ்சம் பல வருஷங்கள் கழித்து பல கல்ப காலமெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரபஞ்சம் அழிந்து போகும். அப்போ சிவன் அப்போ இது சொல்லுவாள், கல்பம் முடியும் போது மகா தாண்டவ சாட்சினின்னு வரும்பார். அப்போ தாண்டவம் பண்ணுறார் சிவபெருமான்னு சொல்லுவான். அதே மாதிரி இங்கே அதே ஐடியா தான். இந்த பிரபஞ்சம் அழியும் பொழுது அவர் ஒரு பயங்கரமான உருவத்தோட காணப்படுவார். பிரபஞ்ச நாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம். தனஞ்சயன்கிறது அர்ஜுனனுக்கு ஒரு பேர். ஆனால் இங்கே தனஞ்சயன்கிறது அக்னிக்கும் பேர் தனஞ்சயன். இன்னொன்று தனஞ்சயன்கிறது ஒரு பாம்பு.
இப்போ இந்த இடத்துல தனஞ்சயாதி பூஷணம்னா அவர் போட்டுன்னு இருக்கிற நாக யஜ்ஞோபவீத்தம்னுட்டு இன்னொரு ஸ்லோகத்தில் கூட வரும், நாக யஜ்ஞோபவீத்தினம். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த தனஞ்சயன்கிற பாம்பை அலங்காரமாக போட்டுன்னு இருக்கார். பூணலாகவோ இடுப்புலையோ கட்டிண்டு சில படங்கள்ல இருக்கும். விநாயகரோட வயத்தை சுத்தி ஒரு பாம்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் தனஞ்சயாதி பூஷணம். கபோலதான வாரணம். கப்போலம்னா கன்னம். கன்னத்துல வந்து கபோல தான வாரணம். ஒரு அவர் மதஜல நீர் அவர் நெத்தியிலிருந்து வழிஞ்சு அவர் கன்னத்துல விழுந்து பளபளன்னு ஜலம் வரதான். ஸோ அந்த மத ஜலம்ங்கிறது இருந்தாக்க நல்ல வீரம் மிகுந்த யானைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த யானைக்கு நெத்தியிலிருந்து ரட்டுன்னு சொல்லுவா, அந்த ஜலம் வந்து வடியும். அந்த ஜலம் வடியும் போது அதிக கம்பீரமாக இருப்பாராம் அவர். அது கப்போலம் கன்னம். கபோல தான வாரணம். வாரணம்னா அந்த ஜலம் வழியிறது. பஜே புராண வாரணம். அப்படிப்பட்ட புராண பல வருஷங்களாக, கல்பகாலம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிறதுனால அவர் புராண வாரணம். இங்கே வாரணம்னாக்க யானைன்னு அர்த்தம். இந்த வாரணம்ங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் வருது. இன்னொரு இடத்துல வந்தது வாரணம்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். நிவாரணம்னு சொல்கிறோம் இல்லையா, தடுக்கிறது. அப்புறம் இங்கே இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல கபோல தான வாரணம், அந்த நீர் வழியறத வருணன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜலம் ரிலேட்டடாக இருக்குது, அதனால அது வாரணம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் வாரணம் யானை. வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து நாரணன் நம்பி கைப்பிடிக்க கனா கண்டேன் தோழின்னு வரும் இல்லையா, அந்த வாரணம்ங்கிறது யானை. பஜே புராண வாரணம். இந்த வாரணம், இந்த யானை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எப்போ அனாதி காலம் தொட்டு இருக்கிறதுனால அது பேர் புராண வாரணம். ஸோ துன்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையிலையும் ஏழ்மையிலிருந்து கஷ்டப்படுற வேருடைய துக்கத்தை போக்குகிறவர். என் பல காலமாக முனிவர்களும் தேவர்களும் மக்களும் புகழ்ந்துருக்கிற அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் உரித்தானவர். அப்புறம் முப்புறத்தை எரித்த சிவபெருமானுடைய மூத்த மகன். அப்புறம் அசுரர்களுடைய கர்வத்தை அகந்தையை அடக்கியவர். உலகம் அழியக்கூடிய காலத்தில் பிரபஞ்ச நாசம் அடையும் பொழுது பயங்கரமான உருவத்தை கொண்டவர், அப்பொழுது உருவத்துடன் வருபவர். அப்புறம் தனஞ்சயாதி பூஷணம், அந்த தனஞ்சயன்கிற பாம்பை மேலே அணிந்து கொண்டிருப்பவர். அவருடைய அந்த மத ஜல பெருக்கு நெத்தியிலேருந்து வழிஞ்சு முகத்தில் கன்னத்தில் விழும்போது அவர் பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கார். அதோட புராண வாரணம் ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய யானையாக இருக்கிறவரை நான் வணங்குகிறேன். அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரம் தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்சநாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம். பஜே புராணவாரணம். அடுத்தது வந்து நிதாந்த காந்த தந்த காந்திம் அந்த காந்த காத்மஜம் அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம். அப்படி டக்கு 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 அந்த யானை வீர நடை போட்டுட்டு போற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த சவுண்டு என்ன அழகா, அந்த பொயட்ரி என்ன அழகா உபயோகப்படுத்தியிருக்கார். அந்த சவுண்டு, அந்த சந்தஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு. நிதாந்த காந்த, நிதாந்தனாக்க அளவில்லாமல், எக்ஸ்ட்ராடினரி,
மிகவும் அதிகமான, நித்த அந்த அளவில்லாமல், நிதாந்த காந்த, காந்த ஒளி நிறைந்த, தந்த காந்திம், ஒளி நிறைந்த தந்த காந்தி. அவர் தான் தந்தம் தானே, அவர் யானையா இருக்கிறதுனால தந்தம் இருக்கு. இந்த தந்தத்துடைய ஒளி, தந்தத்துடைய பளபளப்பு, அதோடைய அழகு, அது வந்து அளவில்லாம இருக்கு. நிதாந்த காந்த தந்த காந்திம், அப்படிப்பட்ட விநாயகரை நான் வணங்குகிறேன்னு முடிய போறது. அந்த காந்த காத்மஜம், அந்தக அந்தக ஆத்மஜம். அந்தகன்னா யாரு? யமன். அந்த யமனை லிட்டரலா மீனிங் என்னன்னா, அந்தகன்னா முடிவை கொடுப்பவன், முடிவை கொடுக்கிறவன் யமன். அந்த அந்தகனுக்கு அந்தகன் யாரு? யமனுக்கு முடிவை கொடுத்தது சிவபெருமான். அந்தக அந்தக ஆத்மஜம், ஆத்மஜம் மகன், தன்னிலிருந்து வந்தவனானனால ஆத்மஜான், ஆத்மஜன்னு பேரு. ஆத்மஜன்னா பையன், பிள்ளைன்னு அர்த்தம். ஆத்மஜா அப்படின்னா பெண்ணு, ஆத்மஜன், ஆத்மஜக அப்படின்னா பையன். ஸோ நிதாந்த அளவில்லாத ஒளி பொருந்திய தந்த காந்தி, அந்த தந்தத்துடைய ஒளி, அப்படிப்பட்ட ஒளியை நான் வணங்குறேன். அது பின்னால வருது. தந்த காந்திம் அந்தக அந்தக ஆத்மஜம், யமனுடைய யமன், யமனுக்கு யமன், அதாவது அந்தகனுக்கு அந்தகன் சிவன். அந்த அந்தக அந்தக அவருடைய ஆத்மஜன், அவருடைய பிள்ளை, அவருடைய பையன் ஆத்மஜன். அச்சிந்திய ரூபம், அவர் பற்றி நினைச்சு பார்க்க, இமேஜின் கூட பண்ண முடியாத அளவு உருவம். அவருடைய உருவம் மனசுக்கும் வாய்க்கும் சொல்ல முடியாது, வாயால் விவரிக்க முடியாது, மனத்துக்கும் எட்டாது, சிந்தனைக்கும் எட்டாது. அதுதான் அச்சிந்திய ரூபம். அச்சிந்திய ரூபம் அந்த ஹீனம், முடிவு இல்லாதவர். ஹீனம் முடி இல்லைன்னு அர்த்தம். ஹீனம்னா இல்லை. ஈனஸ்வரம் சொல்கிறோம் இல்லையா, ஹீனஸ்வரம், மெதுவாக பேசுகிறா, ஸ்வரம் வெளியில், குரல் வெளியில் வரலன்னா ஹீனஸ்வரம்ங்கிறோம். அதான் அந்த ஹீனம்னா முடிவு இல்லாதவர், ஹீனம்னா இல்லை, அந்தம்னா முடிவு, முடிவு இல்லாதவர். அந்த ஹீனம் அந்தராய கிருந்தனம், கிருந்தனம்னா கட் பண்ணுறது, கத்திரிக்கிறது, கிருந்தனம். அதில் என்ன கர்த்தரி, அதே தான் கிருந்தனம். எதை கட் பண்ணுறார் அவர்? அந்தராயம். அந்தராயக அப்படின்னா ஆப்ஸ்டக்கிள்ஸ், இடைஞ்சல்கள், குறுக்க வரக்கூடிய தடைக்கல்கள், அதெல்லாத்தையும் அவர் கட் பண்ணி எறிகிறாராம். அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம், முடிவில்லாதவர், அந்தராய கிருந்தனம், வரக்கூடிய இடைஞ்சல்களை கத்தரித்து எறிபவர். ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தம். ஸோ என்னுடைய மனத்துக்குள்ளே, ஹிருத் அந்தரே, மனத்துக்குள்ளே, நிரந்தரம் எப்பொழுதும், முடிவில்லாமல் எப்பொழுதும், வசந்தம் வசிக்கிறவர். ஹிருத் அந்தரே நிரந்தரம் வசந்தம் ஏவ யோகினா. யாருடைய ஹிருத் அந்தரே? என்னுடைய ஹிருதயம் கரெக்டு தான், ஆனால் இங்கே சொல்றது யோகினாம் ஹிருதந்தரே, யோகிகளுடைய, நிறைய இந்த மெடிடேஷன் தபஸ் பண்ணி அவ கடவுளையே நினைச்சு கொண்டு இருக்கிற யோகிகளுடைய ஹிருதயத்தில் உள்ளே எப்பொழுதும் நிரந்தரமாக வசிப்பவர், வசந்தம் வசிப்பவரை, அவரை நான் வணங்குகிறேன். தம் அவரை, ஏகதந்தம் ஒற்றை கொம்பு உள்ளவரை. ஏகதந்தமானது எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஏகதந்தம்னு பல பல கதைகள் உண்டு. அது ஒன்று அவர் வியாசர் மகாபாரதம் எழுதுறதுக்காக விநாயகரை கேட்குறார், விநாயகர் எழுதுகிறார். அப்போ பார்த்தா பேனா இல்லை. உடனே அவர் தன்னோட தந்தத்தை உடைச்சி அதை வச்சு எழுத ஆரம்பிக்கிறார், எழுத்தாணியாக உபயோகப்படுத்துகிறார். அதிலிருந்து அவருக்கு ஏகதந்தம் ஆயிடுறது. அப்புறம் இன்னும் என்னெல்லாமோ சில கதைகள்லாம் உண்டு. அந்த ஒரு தந்தத்தை எடுத்து வீசி எறிஞ்சார், வானத்தில் போய் அது பிறைச்சந்திரன் ஆச்சு, அப்படின்லாம் உண்டு. அது
பட் இதுதான் அவருக்கு ஒரு தந்தம்ங்கிறது தான் இங்க முக்கியம். ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தம் ஏவ யோகினாம், யோகினாம் ஹிருதந்தரேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். யோகிகளுடைய மனத்தில், உள் மனத்தில் இருப்பவர். தம் ஏகதந்தம் ஏவ தம் விசிந்தையாமி சந்ததம், விசேஷமா நான் அவரையே நினைச்சு, சந்ததம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். नितान्तकान्तदन्तकान्तिम् अन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तनम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनाम् तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम्, विचिन्तयामि सन्ततम्. அதான் இதுதான் அர்த்தம். அப்புறம் கடைசியில் பலஸ்துதி ஒன்று இருக்குது. இது படிக்கிறதுனால என்ன ஆகும்? மகாகணேச பஞ்சரத்னம் ஆதரேண யோன்மகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாகிதீம் சுபுத்திரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிம் அபியுபைத்தி சோச்சிராத். இது சில புஸ்தகத்தில் இருக்காது, சில இதில் இருக்கும். இது இந்த ரெக்கார்டட் சாங் ஆஃப் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோடத்தில் இது இருக்காது. மகா கணேச பஞ்சரத்னத்தை, இதுக்கு பேர் கணேச பஞ்சரத்னம். இந்த பஞ்சரத்னத்தை ஆதரேன, ஒரு அன்புடன், சின்சியராக, உண்மையாக, ஆதரேன யக அன்வகம் தனப்படி யார் சொல்கிறாரோ, யார் பிரஜல்பதி, அதை பற்றி இந்த மகாகணேச பஞ்சரத்னத்தை விடாத சொல்லின்னு இருக்கிறது. பிரஜல்பதி பிரபாத்துக்கு எப்போ சொல்லணும்? காலை நேரத்தில். அப்புறம் ஹிருதிஸ்மரன் கணேஸ்வரம், கணேஸ்வரனை மனசில் நினைச்சு கொண்டு இந்த மகாகணேச பஞ்சரத்னத்தை காலம்பர தனப்படி யார் சொல்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்? அரோகதாம் அதோஷத்தாம் சுசாகித்தீம் சுபுத்திரதாம், இது எல்லாமே கிடைக்கும். என்னெல்லாம்? ஆரோக்கியம் கிடைக்கும், அவனுடைய தோஷங்கள் பாவங்கள் விலகும், சுசாகித்தீம் அவனுக்கு எல்லாம் சாதகமாக எல்லாம் கிடைக்கும், நல்ல மனைவி கிடைப்பாள், அவ சகித்தும்னா கூட இருப்பவள், சுசாகித்தினா கூட இருக்கக்கூடிய நல்ல மனைவி கிடைப்பாள், சுபுத்திரதாம் நல்ல பிள்ளைகள் கிடைப்பார்கள், சமாஹித ஆயுகு இதோடு சேர்ந்து நல்ல ஆயுகு, அஷ்டபூத்திம் 8 விதமான சித்திகள் கிடைக்கும், பலவிதமான செல்வங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், அபியுபைத்தி சக அச்சிராத், இது எல்லாமே எப்போ கிடைக்கும்? அச்சிராத், சீக்கிரமே கிடைக்கும். சோச்சிராத் சக அச்சிராத் அபியுபைத்தி உபைத்தி, இதை அடைவான். யாரு? தினசரி காலங்கார்த்தால மகாகணேச பஞ்சரத்னத்தை சொல்லிக் கொண்டிருப்பவன், கணேசனை மனசில் நினைச்சு கொண்டு காலம்பர வேளையில் சொல்கிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும். மகாகணேச பஞ்சரத்னமாதரேண யோன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம் சுசாகிதீம் சுபுத்திரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிமப்யுபைத்தி சோச்சிராத், அப்யுபைத்தி சோச்சிராத். ரொம்ப சந்தோஷம். ஸ்லோகம் முடிச்சாச்சு.